இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சொல்லுங்கக்கா, என்ன வேணும்? இது எனக்கு ஒரு 4 கிலோ கடலை பருப்பு கொடு போதும். சரிங்கக்கா, இதோ தாரேன். இந்தாங்கக்கா, நீங்க கேட்ட 4 கிலோ கடலை பருப்பு 55 ரூபா கொடுங்க. சரி தம்பி, கணக்கு எழுதிக்க. அடுத்த வாரம் சிபேல பணம் அனுப்புறேன். ஐயோ, கொய்யால கடன் குட்டி போட்டு எங்கேயோ வந்து நிக்குது. www.kadalaparuppu.com. ஐயோ, கடலைப்பருப்பு 1/4 kg. ஐயோ, ஐயோ, ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு. ஐயோ, டெலிவரி ஏஜென்ட் கிட்ட இருந்து காலும் வந்துருச்சு. சொல்லுங்க ப்ரோ. மேடம், கடலைப்பருப்பு ஆர்டர் பண்ணிருந்தீங்களா? ஐயோ, ஆமாங்க ப்ரோ. சரி சொல்றேன் கேட்டுங்க. 4 கிலோ கடலைப்பருப்பு 60 ரூபா, அதுக்கு ஜிஎஸ்டி 30 ரூபா, டெலிவரி சார்ஜ் 30 ரூபா, ஆக வந்து 120 ரூபா எடுத்து வைங்க மேடம். ஐயோ, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ரீச் ஆயிடுவேன். ஐயோ, செம காமெடி. ஹலோ, ஏபிசிடி பிரைவேட் பேங்கா? ஆமாலே, நாசமா போறோனே சொல்லு. நான் பேங்க் மேனேஜரா பேசுறேன். ஐயோ, செம காமெடி. சரி, எனக்கு ஒரு 80 lakhs அர்ஜென்ட்டா லோன் தேவைப்படுது. சரி. என்னோட நகை அடமானம் வச்சு ஒரு 80 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்களா? ஓ ஷூர்லே, உனக்கு இல்லாத லோனா? நீ ஆபீஸுக்குலாம் ஒன்றும் நகையை எடுத்துட்டு வர வேணாம். என் ஆள் அனுப்புறேன், அவங்க கிட்ட அந்த நகையை கொடு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓ வாவ், நீங்க ரொம்ப நல்ல மேனேஜரா இருக்கீங்க. ஐயோ, சரி சரி, இடிச்சுக்கிட்டு இல்லாம சீக்கிரம் நகையெல்லாம் மூட்டை கட்டி வை, ஆள் அனுப்புறேன். ஓகே சார். சரி, if you don't mind, பணம் இப்ப கிரெடிட் ஆகும் தெரிஞ்சுக்கோங்களா? நீ நகையை கொடுத்து அடுத்த நிமிஷமே அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும்லே, நாசமா போடுங்க. ஐயோ, ஓ வாவ், ரொம்ப பெருமையா இருக்கு சார். உங்கள மாதிரி ஒரு பேங்க் மேனேஜரை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? ஐயோ, சரி, அப்ப நான் நகையை கொடுத்து அனுப்புறேன். A few moments later. ஐயோ, என்ன இது? நகையை கொடுத்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரத்திலே பணம் கிரெடிட் ஆகுதுன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் கிரெடிட் ஆகல. போன் பண்ணாலும் போவே மாட்டேங்குது. ஐயோ, அப்ப என் நகை கோவிந்தாவா? சரி, நேர்ல போய் கேட்போம். சரி, இங்க ஒரு பேங்க் மேனேஜர் இருந்தார்ல. அவனா? அவன் பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு நேத்தே ஓடிவிட்டான். பாவம், யார் பித்த புள்ளியோ தெரியல. இவனும் கண்டிப்பா பணத்தை பறி கொடுத்தனால தான் இருப்பான். அடப்பாவிங்களா, என் நகை எல்லாம் போச்சா? உட்காந்த இடத்துல இருந்து நகையை கொடுத்தனுப்பி லோன் போட்டது எவ்வளவு தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே லைஃப்ல சோம்பேறித்தனமாவே இருக்க கூடாது, இல்லைன்னா இப்படிதான். ஹலோ சார், நாங்கள் உப்புச்சப்பு பேங்க்லேருந்து பேசுகிறோம். போன வாரம் போல லோன் வேணுமான்னு கேட்டு ஃபோன் பண்ணியிருந்தியே, அவன் தானே? ஆமாம் சார், அது நான் தான். ஒரே ஒரு லோன் போட்டுக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். லோன் போட்டதுக்கப்புறம் எங்களுக்குள்ள பாக்கெட் காலியாக இருக்கும். ஐயோ, செம காமெடி. ஐயோ, டைமிங்கில் பின்றீங்களே சார். ஐயோ, சரி சரி, ரொம்ப கெஞ்சிட்டு கிடக்க, லோனை போடு. ஓகே சார், நாளைக்கு டாக்குமெண்ட்லாம் வந்து சப்மிட் பண்ணிட்டு பணத்தை பிக்கப் பண்ணிக்கோங்க. ஜிம்மி. Later. சார் 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 ப்ளீஸ் சார், இன்னும் ஒரு 10 நாள் டைம் கொடுங்க சார். எப்படியாச்சும் நான் அந்த டியூ அமௌண்ட்டை கட்டிடுறேன். அதெல்லாம் முடியாதுல, இன்னைக்கே 12 மணிக்கு டியூ அமௌண்ட் வந்தாகணும். உனக்கு டைம் கொடுத்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சுலே. கடன் குட்டி போட்டு 10 கோடியில் வந்து நிற்குது. சீக்கிரம் வந்து கட்டுற வழியே பாரு. வந்துட்டானுங்க லோன் எடுக்க. ஜிம்மி, எனக்கு ஒரு டீ சொல்லு. ஐயோ, செம காமெடி. வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நீதி நேர்மை கொள்கை, இது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்காது. உங்களுக்கு எப்படி? அதை கமெண்ட்ல சொல்லுங்க. டாக்டர், பேஷண்ட் வந்துட்டாங்க. ஓஎஸ், அவங்கள பேக் டோர் வழியா உள்ள அனுப்பு. டாக்டர், எனக்கு இந்த வலது கால் பயங்கர வலியா இருக்கு. இந்த காலை வச்சுட்டு ஒரு வேலையும் செய்ய முடியல, பாத்துக்கிடுங்க. வேலை செய்ய முடியாத கால் எதுக்கு? காலை எடுத்துருங்க, அதுதான் இதுக்கு பெஸ்ட் மெடிசன். ஐயோ, செமக்கா.
டாக்டர். வணக்கம். டாக்டர் எனக்கு வாழவே பிடிக்கல. ஸ்டாப். வாழாதங்கறேன். ஆன்லைன்ல நீ என்னோட 5.0 ரிவ்யூ பார்த்துட்டு தான் வந்த. ஆமாங்க டாக்டர். போ. அப்ப கவுண்டர்ல போய் பில்ல கட்டிட்டு எதிர்கடல எனக்கு ஒரு கிலோ ஜாங்கிரி சொல்லிட்டு போ. இதுதான் அந்த நாட்டாமையோட தீர்ப்பு. ஐயோ. A few minutes later. அப்பப்பப்பப்பப்பா. காலையில இருந்து கேஸ் பார்த்து ரொம்ப டென்ஷனா இருக்கு. டஸ். நான் இந்த ஜாங்கிரி சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் யாரையும் உள்ள விடாத. ஐயோ. சார் தம்ப்நெயில் ரெடி பண்ணியாச்சு. மெயில் ஓபன் பண்ணி பாத்துக்கோங்க. ஓ அப்படியா, இந்தா பாக்கேன். எனக்கு என்னல இது தம்ப்நெயில்ல ஒரு உப்பு சப்பு இல்ல. எனக்கு தம்ப்நெயில்ல பகீர் கலப்பும் உண்மைன்னு சொல்லி கொட்டை எழுத்துல எழுதல. அப்பதான் பார்க்கவே நல்ல பயங்கரமா இருக்கும். மக்களும் பயப்படுவாங்க, வீடியோக்கு நல்ல ரீச்சும் கிடைக்கும். சரிங்க சார். ஏமா குண்டுமணி, உள்ளேனையா? அடுத்த அந்த மனதை பதற வைக்கும் யூடியூப் மாடரைசேஷன் அந்த தம்ப்நெயில் ரெடி ஆயிடுச்சா? அட்டப்பிரதேஷ் நாயே. இவங்கிட்டலாம் வேலை செய்யறதுக்கு நான் தனியாவே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கலாம். இந்நேரம் முதலாளி ஆயிருப்பேன். அடுத்த பேஷண்ட் வாங்க. டாக்டர் எனக்கு 4 நாள் ஃபீவர் பார்த்துக்கிடுங்க. அதான் உங்களை நாடி வந்திருக்கேன். ஓகேம்மா, செக் பண்ணிடுவோம். இது ஒரு சாதாரண காய்ச்சல் தான், இன்ஜெக்ஷன்லாம் வேண்டாம். 2 நாளைக்கு மாத்திரை எழுதியிருக்கேன், போடுங்க சரியாயிடும். வாவ், கேட்கவே ரொம்ப ஜாலியா இருக்கு. இன்ஜெக்ஷன் வேணாம்னு சொன்னீங்கல்ல. ஐயோ. டாக்டர் இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஓ எஸ். ஐயோ செவ காமெடி. இல்லை மௌனே, டாக்டர் கிட்ட சொல்லி அம்மைக்கு ஊசி எல்லாம் போட வேணாம், மாத்திரை மட்டும் கொடுக்க சொல்லல. சரி நீங்க வாங்கம்மா பாத்துக்கலாம். இல்லை ஒழுங்கா சொல்லு, இல்லைன்னா உனக்கு சோத்துல வச்சு வச்சுடுவேன். டாக்டர் எங்க அம்மாக்கு 4 நாளா ஃபீவர். ஓ சோ சேட். ஐயோ. டேப்லெட் போட்டும் கூட ஃபீவர் சரியாகலன்னா பாத்துக்கிடுங்களேன். ஓ மை காட், டேப்லெட் போட்டு ஃபீவர் சரியாவலையா? அப்ப டைரக்டா ஊசி தான். நர்ஸ் யாரங்க அந்த மாட்டுக்கு போட வச்சிருந்த அந்த ஊசி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து நடு மண்டையில நட்டுன்னு போடுங்க. பரதரும் காய்ச்சல். ஐயோ.